வணக்கம். என் பேர் சதீஷ்குமார். இது ஒரு நிமிட மாற்றம். சாதாரணமா உங்களுக்கு ஒரு நாளைக்கு ஒரு 15 நிமிஷமோ, இல்ல 30 நிமிஷமோ உட்கார்ந்து யோசிக்கிற அளவுக்கு டைம் இருக்குங்களா? இல்ல உங்க லைஃப் ஒரு கான்ஸ்டன்ட் ஓட்டமாவே இருக்கா? நம்ம எல்லாருமே பார்த்தீங்கன்னா, இந்த காலகட்டத்தில ஒரு ஓவர்லோட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் நம்மளுக்கு குடுக்குறாங்க. எய்தர் சோசியல் மீடியாவாகட்டும், இல்ல நியூஸ் பேப்பர் ஆகட்டும், இல்ல மத்த ஆஃபீஸ் காசிப் ஆகட்டும், நெறைய இன்ஃபர்மேஷன் நம்ம மைண்ட்ல போகுது. இந்த உள்ள போற இன்ஃபர்மேஷன் ப்ராசஸ் பண்றதுக்கு நம்மளுக்கு டைம் இருக்கா? அக்கார்டிங் டு மீ என்ன கேட்டீங்கன்னா, வி ஆர் லிவிங் இன் அ கோல்டன் ஏஜ். ஒரு 200 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, நம்ம முன்னோர்கள் குகையில குச்சி வச்சு சண்டை கட்டிட்டு இருந்தாங்க. சாப்பாட்டுக்கும், மத்த அதர் ஃபெசிலிட்டீஸ்க்கும் வழி இல்லாம போராடி வாழ்ந்து வந்தாங்க. ஒண்ணும் இல்லைங்க. ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தாலே, ஒன்லி எக்ஸ்ட்ரீம்லி ரிச் பீப்பிள் மட்டும் தான் கார் மற்றும் அதர் ஃபெசிலிட்டீஸ் எல்லாம் வச்சிருந்தாங்க. இப்ப நம்மள மாரி இருக்கிற ஒரு மிடில் கிளாஸ்க்கே எல்லா விதமான ஃபெசிலிட்டீஸும் இருக்குங்க. நம்ம கண்ட்ரி இந்தியா வந்து ஒரு ரிச்சஸ்ட் லேண்ட் ஆன் தி எர்த்ங்க. அ லேண்ட் ஆஃப் அபண்டன்ட் ஆப்பர்ச்சுனிட்டீஸ் ஃபார் எவ்ரிஒன். இந்த வீடியோ நீங்க பார்த்துட்டு இருக்கீங்கன்னா, உங்க லைஃப்ல நீங்க ஒரு டீசென்ட்டான இடத்துலயும், ஒரு நல்ல ஃபெசிலிட்டீஸோட இருக்கீங்கன்னு நான் நம்புறேன். இந்தியாவோட மொத்த மக்கள் தொகை பார்த்தீங்கன்னா 140 கோடி. அதுல 14 கோடி பேர் 60 வயசுக்கு மேல இருக்காங்க. இதுல 100ல ஒருத்தர் மட்டும் தான் ரிச். 4 பேரு ஃபைனான்ஷியலி இண்டிபெண்டன்ட். 25 பேரு ஸ்டில் ஒர்க் பண்ணிட்டுருப்பாங்க. 45 பேரு ஃபைனான்ஷியலி புரோக்குங்க. அவங்க கிட்ட சுத்தமா காசே கிடையாது. அவங்களோட ஒவ்வொரு நெசசிட்டிக்கும் அவங்க வந்து அவங்கள யாராவது டிபெண்ட் பண்ண வேண்டியிருக்கும். எய்தர் அவங்களோட பிள்ளைகள், இல்ல அவங்களோட ரிலேட்டிவ்ஸ். இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வச்சு பார்த்தீங்கன்னா, 100ல வெறும் 5 பேர் மட்டும் தான் சக்சஸ்ஃபுல் ஆகுறாங்க. 25 வயசுல இருக்கும்போது எல்லாரும் ஒண்ணா தான் ஸ்டார்ட் பண்றாங்க. அப்ப இருந்த உற்சாகம், அப்ப இருந்த அவங்களுக்கு இந்த ட்ரீம்ஸ், ஹோப்ஸ் இதெல்லாம் என்ன ஆச்சுங்க? 25 வயசுல ஒருத்தர்கிட்ட போய் நீங்க கேள்வி கேட்டீங்கன்னா, இஃப் யூ வாண்ட் டூ பி சக்சஸ்ஃபுல்ன்னு கேட்டு பாருங்க. எஸ்ன்னு சொல்லுவாங்க. ஆனா எப்படி 100ல வெறும் 5 பேர் மட்டும் தான் சக்சஸ்ஃபுல்லா மாறுறாங்க. ரீசென்ட்டா இந்தியால ஒரு சர்வே நடத்துனாங்க. அதுல 20ல 19 பேர் அவங்க எதுக்காக காலையில எந்திரிக்கிறாங்கன்னே தெரியல. எல்லாரும் மாதிரியே நைட் படுத்து தூங்குறோம், காலையில எந்திரிக்கிறோம், எல்லாரும் மாரியே வேலைக்கு போறோம். லைஃப்ல ஒரு பர்ப்பஸ், ஒரு நோக்கம், ஒரு கோல் இல்லாம வாழ்றாங்க. ரொம்ப ஃபேமஸான ஒரு ப்ராவெர்ப் இருக்குங்க. ஆப்போசிட் ஆஃப் கரேஜ் இஸ் நாட் கவர்டிஸ். இட்ஸ் கன்ஃபார்மிட்டி. கன்ஃபார்மிட்டின்னா என்னன்னா, எல்லாரும் மாரியே ஒத்துப்போதல். ஒரு டிஃபரெண்ட்டாவே திங்க் பண்றது இல்ல லைஃப்ல. எல்லாரும் வேலைக்கு போனா நம்மளும் போணுமா? எல்லாரும் ஒரு விஷயத்த பண்றாங்கன்னா நம்மளும் பண்ணுமா? எல்லாருமே சோசியல் மீடியால ஸ்க்ரோல் பண்றாங்கன்னா நம்மளும் பண்ணுமா? சரிங்க. நான் இப்போ டெஃபினிஷன் ஆஃப் சக்சஸ்க்கு வரேன். எத வந்து சக்சஸ் நம்ம சொல்றோம்னா, ஏர்ல் நைட்டிங்கேல் அவர் ஒரு ஃபேமஸ் அமெரிக்கன் ஸ்பீக்கர். அவர் என்ன சொன்னாருன்னா, "சக்சஸ் இஸ் தி ப்ரொக்ரெசிவ் ரியலைசேஷன் ஆஃப் அ வொர்தி ஐடியல்." அப்படின்னா, ஒரு மனிதன் ஒரு நோக்கத்தோடையும், ஒரு கோலோடையும் நோக்கி போயிட்டு இருக்கான்னா, ஹி இஸ் சக்சஸ்ஃபுல். ஒரு மனிதன் எந்த விதமான நோக்கமும் இல்லாம கண்மூடித்தனமாக வாழ்க்கையை நடத்திக் கொண்டிருக்கிறான் என்றால், ஹி இஸ் அ ஃபெயிலியர். இவ்வளவுதாங்க. வெரி சிம்பிள் டெஃபினிஷன். இது மட்டும் தாங்க டிஃபரன்ஸ். அந்த 5 பேர்த்துக்கும் மிச்சம் இருக்கிற 95 பேருக்கும். நீங்க எந்த கேட்டகரின்னு நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு நிமிட மாற்றத்தில் உங்களை சந்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மத்த ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க. இந்த மாரியான வீடியோக்கள் நெறைய பேர போய் சேரடையணும். நன்றி, வணக்கம்.